ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு நல்லா இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. அடுப்பில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டதுக்கப்புறம் இது கூடவே ஒரு தக்காளி 3 பல் பூண்டை நச்சு போட்டுக்கோங்க. முழுமையாக எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாம் இன்னைக்கு 2 பேக்கெட்டு ஹிப்பி மசாலா எடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பேக்கெட் மசாலாவை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஹிப்பி நூடுல்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 2வது பேக்கெட்டு ஹிப்பி நூடுல்ஸ் மசாலா போட்டுக்கலாம். நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் 2 முட்டையை பொத்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பொத்து ஊற்றி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நூடுல்ஸையும் சாப்பிடுவாங்க, முட்டையும் நல்லா சாப்பிடுவாங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முழுமையாக 2ம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. ரொம்பவும் நூடுல்ஸ் வந்து வெந்துடக்கூடாது, டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காது. நார்மலாக ஈவனாக வெந்திருக்கணும். நல்லா முழுமையாக வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி முட்டையோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நூடுல்ஸையும் சாப்பிடுவாங்க, அதே போல் முட்டையும் சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக டாப்பிங் கொடுத்துருந்தாங்க. இந்த மசாலா சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு, சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில்